இருந்தும் அனாதையானேனம்மா. உடலை விட்டு உயிர் பிரியும் வேதனை எனக்கு நம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. ஏற்கனவே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. அத சொல்லி குத்தி காட்டி அவருக்கு ஒரு வேலை வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்து, அப்படி இல்லாம நல்ல புருஷன் கூட வரலாம். ஒரு வேலை தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவர்கிட்டயும் உங்ககிட்டயும் இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? அவரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, நமக்கு தேவைக்கு மேல இருக்கிற பணம் வெறும் காகிதம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சில ஆம்பளைங்க இருக்காங்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, சாயங்காலம் ஆனா நல்ல மூச்சு முட்டை குடிச்சிட்டு வருவாங்க. ஆனா பொம்பளைங்க வயக்காட்டுக்கு போய் சம்பாதிச்சு குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து பிள்ளைங்களுக்கு சோறு வடிச்சு போட்டு படிக்க வச்சு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனா புருஷன்காரனுங்க பொம்பளைங்க சேர்த்து வச்ச பணத்தை திருடிட்டு போயிடுவானுங்க. குடிச்சிட்டு வந்து அடிப்பானுங்க. ஆனா கூட அந்த பொம்பளைங்க புருஷனை விட்டு போயிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? புள்ளைங்க நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்கன்னு இப்படி எல்லாத்த பத்தியும் யோசிப்பாங்க. புருஷனை புடிச்சு போய் தான் அவனை கட்டிக்கிட்டு குழந்தைங்களையும் பெத்துக்கிட்டோம்னு அந்த பாசம் மனசுல இருக்கும். நீ எப்படி வேணா இருடா, நான் இப்படிதான்னு சொல்லுவாங்க. அவங்க ரோட்ல நடந்து போனா ராணி மாதிரி போவாங்க. தப்பா பார்த்து ஒரு பையன் பக்கத்துல வர முடியாதே, தலைய சீவிடுவாங்க. அந்த பொம்பளைங்க மாதிரி உங்களை இருக்க சொல்லல. ஆனா உங்க மேல பிரியத்தை காட்டுற புருஷனை வெட்டி விட்டு என்னத்த சாதிக்க போறீங்க? வேலை பாக்குற இடமே கதின்னு இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். கட்டின பொண்டாட்டி பணத்தாசை புடிச்சவளா இருந்தா அவரு வேலை வேலைன்னு இருந்துதானே ஆகணும். அவரு வேண்டான்னு இன்னொருத்தரை கட்டிட்டு போயிட்டீங்க. இப்போ இருக்கிறவரு நாளைக்கு பெரிய ஆளா ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட பணம் இருக்கும் போது பக்கத்துல நீங்க இருக்க மாட்டீங்களே. எல்லா நேரமும் பணம் ஒருத்தர்கிட்டே இருக்காதுங்க. அது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க புதுசா கட்டிட்டு போறவருக்கு தொழில நஷ்டமாகி அவர் ஏழை ஆயிட்டாருன்னா அப்போ அவரையும் டைவர்ஸ் பண்ணிருவீங்களா? நான் படிக்காதவ, பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை கிடையாது. எங்க ஊர் கோவில்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்பேன். இந்த உலகத்துல அன்பும் பாசமும் மட்டும் தாங்க நிரந்தரம், மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் சொன்னதை நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? கடைசி உங்க புருஷனுக்கு ஒரு டெஸ்ட் வைங்க. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஒரு ரிங் அடிச்ச உடனே எடுத்துட்டாருன்னா அவர் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை 4-5 ரிங்கு போயும் வேலையில பிஸியா இருக்கிறதால எடுக்காம இருக்கலாம். ஆனா அதை வச்சும் முடிவு பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல எனக்காக. மது, அம்மா மாசாணி அம்மா சின்ன பொண்ணா இருக்கா, அவளுக்கு நல்ல வழியை காட்டுமா. ஒரே ரிங்ல போன் எடுப்பான்னு சொன்னாங்க, எடுக்கிறானான்னு பாப்போம்.
ஹலோ ஹலோ மது, சொல்லு மது. நான் 4 நாளா உன் நம்பருக்கு ட்ரை பண்றேன். நீ ஏன் என் ஃபோன் எடுக்கல? ஏதோ என்ன பிடிக்கலன்னு டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்புறதா கேள்விப்பட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல மது. பட் பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இப்ப என்ன நீ டைவர்ஸ் பண்ணாதான் சந்தோஷமா இருப்பண்ணா எனக்கு ஓகே தான். உன்னோட சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் மது. சாப்பிட்டியா ஜெய்? இல்ல மது, எனக்கு சாப்பிட பிடிக்கல. நீ சாப்பிட்டியா? இல்ல, எனக்கும் சாப்பிட பிடிக்கல. ஜெய், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். கேளு மது. உண்மையிலேயே என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? என்ன மது இப்படி கேட்டுட்ட? நீதான் என் உலகம், நீதான் என் உயிர்னு வாழ்ந்துகிட்டு இருந்த. இந்த உலகத்துல உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு வேற யாரையுமே பிடிச்சதில்லை மது. உன்னை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் மது. எனக்கு உன்னை வெறுக்க தெரியாது. நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எப்ப நம்மளுடைய வாழ்க்கையில உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் உள்ள வந்தாங்களோ அங்க ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையுமே. அவங்களோட ஈகோனால நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. இங்க பாரு மது, எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் இதை உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. நீ எனக்கு டைம் கொடுக்கல. புரியுது ஜெய். நம்ம 2 பேரும் நேர்ல பார்த்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு ஜெய். எனக்கும் இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ மது. இப்ப என்ன மது, நானும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரியே அப்ராட் போனோம், அவ்வளவுதானே? நான் போறேன் மது. உனக்காக பண்ணாம இதை நான் வேற யாருக்காக பண்ண போறேன்? ஜெய், ஐ லவ் யூ ஜெய். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நீ எங்கேயும் போக வேண்டாம், அப்ராடெல்லாம் போக வேண்டாம். என் பக்கத்துலயே இரு. உலகத்தெல்லாம் நீ சுத்தவே வேண்டாம். நீ என்ன மட்டும் சுத்தி வந்தா போதும். மேரேஜ் லைஃப்ல நம்ம மனசு சொல்றதை தான் கேட்கணும். மத்தவங்க சொல்றத வச்சு எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாத அப்பதான் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நான் இப்பவே கிளம்பி வரேன். ஐ லவ் யூ. இனிமே இந்த உலகத்துல நம்ம 2 பேரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. நான் உடனே உன்னை பார்க்க வரேன். பாய். என்னாச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணீங்களா? எடுத்தாரா? எத்தனை ரிங்ல எடுத்தாரு? ஒரே ரிங்ல எடுத்தாரு. ஒரு ரிங்ல எடுத்துட்டாரா? பாத்தீங்களா, நான் சொன்னது நடந்துச்சா? அப்போ உங்க மேல அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும். ஃபோன் பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. உங்க போனை பார்த்ததும் துள்ளி குதிச்சு எடுத்திருப்பாரு. நான் சொன்னது உண்மைதான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி சரி, அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? நான் எதுவுமே பேசல, அவரே தான் பேசினாரு. எனக்காக ஃபாரின் போக கூட ரெடியா இருக்கேன்னு சொன்னாரு. டிவோர்ஸ் தன்னோட விருப்பம் இல்லைனாலுமே என் மேல வச்சிருக்க பிரியத்தால குடுக்கறேன்னு சொன்னாரு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க எடுத்து சொன்னதாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு நாளா அவரோட உண்மையான அன்பை நான் உணராமையே இருந்திருக்கேன். சரி சரி, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாடுறதை விட வேற என்ன முடிவு எடுக்கிறது? அவரை போல ஒரு ஹஸ்பண்டும் இப்படி ஒரு லைஃபும் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது. பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, உண்மையான அன்புதான் முக்கியம்னு நீங்க எனக்கு உணர்த்திட்டீங்க துர்கா. பழகுன கொஞ்ச நேரத்திலேயே இந்த அளவுக்கு பேசி என் மனசை மாத்திருக்கீங்க. நான் தொலைச்சிட்டு இருந்த நல்ல வாழ்க்கைய நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பெருசா நான் எதுவுமே பண்ணல மதுமிதா. மாசாணி அம்மா கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அந்த அம்மா தான் உங்க மனசுல பூந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படிலாம் பேச வச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. இருங்க,
நீட்டுங்க. இது மாசாணி அம்மாவோட முடி கயிறு. இது எப்பவும் உங்க கையிலே கட்டி இருக்கிறது நல்லது. நீங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிறதுக்கு இது பாதுகாப்பா இருக்கும். இத புடிங்க. இத உங்க வீட்டுக்காரர் கையிலயும் கட்டி விடுங்க. கண்டிப்பா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. நான் மாசாணி அம்மனை பார்த்ததே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு மாசாணி அம்மா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மதுமிதா. நம்ம எல்லாருமே அந்த மாசாணி அம்மாவோட குழந்தைங்க தான். அந்த அம்மா நம்ம எல்லாரையும் நல்லா பாத்துக்கும். சரி, என் அம்மா இங்க பக்கத்துல தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள கிளம்புனாதான் நல்லா இருக்கும். லாயர் சார் கிட்டயும் சொல்லிடுங்க. பாய். வரேன். பாய். அசோக், ஹே பூஜிதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார் கவுன்சில் எலெக்ஷனுக்கு உன்னோட ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். அப்போ வீட்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? அதெல்லாம் வந்துருச்சு. சத்யா நீ யார்கிட்ட கொடுத்து விட்டாங்க? நம்ம துர்கா கிட்ட தான். துர்காவா? அவகிட்ட ஏன் கொடுத்து விட்டாங்க? காலையில நீ அவளை திட்டிட்டு வந்துட்டல்ல, அவளை அனுப்பி விட்டா உங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் வந்து சமாதானம் ஆயிடுவீங்கல்ல, அதுக்காகவா இருக்கும். நீ ரொமான்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவளை பார்த்ததும் திட்டிடாத. அப்புறம் உனக்காக ஸ்பெஷலா சமைச்சு லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. இது வேறயா? சரி, ஓகே, நீ ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டல? பார்த்து பேசிட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு தான் வரேன் இப்போ. ஓகே அசோக், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏ பூஜிதா, நீ எதுக்கு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா உள்ள வா. வா. சின்னையா, அன்னி ஃபைல கொடுத்து விட்டாங்களா? ஆமா சின்னையா. பூஜிதா கிட்ட கொடுத்துட்டேல? கொடுத்துட்டேன் சின்னையா. வேற என்ன? உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீங்க வெளியில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க கூடாதுல. இன்னைக்கு ஓகே, பட் இதுக்காக டெய்லியும் கொடுக்கறேன்னு சொல்லி கிளம்பிங்க வந்துடாத, புரியுதா? ஏன் சின்னையா இப்படிலாம் பேசுறீங்க? என் மேல நீங்க கோவமா இருக்கீங்க. ஆனா நான் வேணும்னு எதுவுமே பண்ணல சின்னையா. சரி, எல்லாம் ஓகே. கேரியர் வெஸ்டேல நீ கிளம்பு. பூஜிதா, மதுமிதாவும் அவங்க அம்மா இருந்தாங்களே, எங்க போனாங்க? மது அப்பவே போயிட்டாங்க சின்னையா. போயிட்டாங்களா? ஏய், என்ன சொல்ற? ஆமா சின்னையா, உங்ககிட்ட அவங்க ஏதோ டைவர்ஸ் கேஸ்க்காக வந்தாங்களாமே. அப்புறம் அந்த பொண்ணு டைவர்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருச்சு. என்ன சொல்ற? அவங்களுக்காக போய் ஜட்ஜ் மேடத்தை பார்த்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன். டைவர்ஸ் வேணான்னு போயிட்டாங்கன்னு சொல்ற? திடீர்னு எப்படி போவாங்க? பூஜிதா, நீ இங்க இருந்திருப்பியே, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? நான் இங்க இல்லையே அசோக். நான் ஃபார்மை சப்மிட் பண்ண பார் கவுன்சில் வரைக்கும் போயிட்டேன். நான் ஜட்ஜ் மேடத்தை பார்த்துட்டு வரதுக்குள்ள இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா சின்னையா? நானும் அந்த பொண்ணும் தனியா உட்காந்துட்டு இருந்தோமா. அப்போ அவங்க கிட்ட நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். டைவர்ஸ்க்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் உங்க வீட்டுக்காரர் நல்லவரா குடிகாரரான்னு கேட்டேன். ஆனா அவரை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு கேட்டேன். கம்மியா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல, நல்ல குணம்தான் முக்கியம். இதுவே நிறைய சம்பாதிக்கிறவனா இருந்து குடிச்சிட்டு அடிக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவங்க யோசிச்சாங்க. வெளியில போய் பேசி திரும்பி வாழ்வேன்னு முடிவெடுத்துட்டு தான் திரும்ப வந்தாங்க.
உள்ள வந்ததும் பிரச்சனையை தீர்த்ததுக்கு நன்றி எல்லாம் சொன்னாங்க. நான் பெருசா என்ன பண்ணிட்டேன் சின்னையா? நான் இருக்கிறத தான் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான் சின்னையா. மத்ததெல்லாம் அந்த மாசாணி அம்மா தான் பண்ணுச்சு. ஏய், என்ன பூஜித்தா இதெல்லாம்? பார்த்தேல, இவளுக்காக அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த. நீயும் பார்த்து தானே இருக்க. அந்த பொண்ணு ஒரு மரியாதைக்காக சொல்லிட்டு போக வேண்டாம். நீங்க சொல்றது சரிதான் சின்னையா. அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதுதான் ஆசை. ஆனா போன் பேச போன அவங்க அம்மா திரும்ப வந்து உங்ககிட்ட பேசி டைவர்ஸ் வாங்கிட்டா. அதுக்கு பயந்துதான் சார் வந்ததும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சின்னையா, நான் நல்லதை தானே பண்ணேன். ஏன் சின்னையா மறைக்கிறீங்க? ஏய், பேச வேண்டாம் சொல்லு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லு. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா பிளாங்க் செக் கொடுக்கறதா விமலா மேடம் சொன்னாங்களே. துர்கா இப்படி கெடுத்துட்டாளே. அசோக் வர துர்கா மேல ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்தான், இப்ப இன்னும்ல டென்ஷன் ஆவான். துர்கா, எனக்கு ஒரு டவுட். இவ்வளவு பிரில்லியண்டா பண்ணிருக்கீங்களே, எந்த காலேஜ்ல நீங்க லா படிச்சுட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சின்னையா. ஏய், எதுவும் பேசாத. கொஞ்சமாவது உனக்கு காமன் சென்ஸ் இருக்கா? அசோக், அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஏய், நீ எதுவும் பேசக்கூடாது. இப்படி ஆனதுக்கு நீ ஒரு காரணம். இவள ரிசப்ஷன்ல உட்கார வைக்க வேண்டியதானே? அப்புறம் சத்யா, நீ அவங்க யார கேட்டு இவகிட்ட போய் ஃபைல கொடுத்து விட்டுருக்காங்க? சரி, அன்னை கொடுத்து விட்டாங்கன்னு ஃபைல கொண்டு வந்தவ கொடுத்துட்டு போக வேண்டியதானே? என்னோட ஆபீஸ் விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? அன்னைக்கு அப்படிதான். நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வராம நந்தினி மேடத்தையும் துணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்க. காலையில சாம்பிராணி போட்டு வீணா நீ டென்ஷன் ஆக்கி அம்மா கிட்ட அரை வாங்க வச்சுட்டாங்க. அப்புறம் அம்மா எனக்காக வச்சிருந்த சாப்பாட்டை கீழே கொட்டி அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கா. என்னோட ரூம்ல இருக்க கூடாது, வெளிய போ. இல்ல சின்னையா. என்ன இல்ல சின்னையா? என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்னோட கிளையண்ட திருப்பி அனுப்புறதுக்கு நீ யாரு? உனக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தது? நீயே எடுத்துக்கிட்டியா இல்ல இவ கொடுத்தாளா? அவங்கள எதுவும் சொல்லல சின்னையா. அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரரை பத்தியும் நல்ல விதமா தான் சொல்லுச்சு. அதனால அவரு கூட சேரதுதான் சரின்னு சொன்னேன். தப்பு எது சரி எதுன்னு மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ புத்திசாலியா? என்ன அசோக் சார், நீங்க ஒரு பக்கம் டைவர்ஸ் கேஸ் எடுக்கிறீங்க, உங்க ஒய்ஃப் இன்னொரு பக்கம் அப்படி வந்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. பேசாம பக்கத்திலேயே உங்க ஒய்ஃபுக்கும் ஒரு ஆபீஸ் போட்டு கொடுத்துருங்க. வர கிளைண்ட்ஸும் வராம போயிடுவாங்கல்ல. சரியா சொன்னீங்க மூர்த்தி சார். என்னதான் ஒய்ஃப்னாலும் யார் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும், இல்லைனா இப்படிதான் ஆகும். போங்க. துர்கா, இப்ப திருப்தியா உனக்கு? உன் மேல பரிதாபப்பட்டு நடந்துகிட்டதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேல. என் முன்னாடி நிக்காத, கிளம்பி போ. கிளம்பி போன. ஏய் நில்லு. சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. இந்தா புடி. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த பக்கமே வரக்கூடாது, கிளம்பு.
பூசாரி ஐயா. வாம்மா. பூசாரி, உங்களை நான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம் கௌரி? துர்கா அவ புருஷன் வீட்டுக்கு சென்னைக்கே போயிடுச்சு, தெரியும்ல? கேள்விப்பட்டம்மா. இல்லைன்னா தான் தினமும் கோயிலுக்கு வந்துருவாளே. சரி, துர்கா நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்கா பூசாரி. ஆனாலும் அது அங்க போய் சந்தோஷமா வாழணும், குழந்தை குட்டிங்க பெத்துக்கணும். அதுக்காக தான் வேதவல்லி அம்மாவை போய் பார்த்தேன். என்ன சொன்னாங்கம்மா? அப்ப அவங்க தான் தாலி பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கக்கா, மஞ்சள் குங்குமம் கொண்ட 16 பொருட்களை வச்சு 7 தட்டு ரெடி பண்ணி 7 சுமங்கலிக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஐயா. மாசாணி அம்மாக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு 7 சுமங்கலிகளுக்கும் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கணும். வர வெள்ளிக்கிழமை வச்சுக்கலான்னு முடிவு. அதான் இது சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். அதுக்கு என்ன தாயி, எல்லாத்தையும் தயார் பண்ணி கொண்டு வா. அம்மா பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுத்துட்றேன். அதை கொண்டு போய் 7 சுமங்கலிக்கு கொடுத்துருமா. ம். அப்படியா? இது நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன்.